இயேசுவையும் மரியாவையும் அழைத்து, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழ் பாரம்பரியத்தில் நிலவி வரும் நம்பிக்கை. பிறந்துள்ள தை மாதத்தில் மக்கள் வாழ்வில் வழி பிறக்கும் மற்றும் வழி திறக்கும் என்ற நம்பிக்கையை ஊட்டுவதற்கு இறைவாக்கினர் எசாயா வழங்கும் ஆசிமொழிகள் இன்றைய முதல் வாசகத்தில் ஒலிக்கின்றன. இறைவாக்கினர் எசாயா எழுதிய நூலில் அதிகாரம் 62, இறைவசனங்கள் 3 மற்றும் 4. ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய், பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய், உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார், உன் நாடு மணவாழ்வு பெறும். தை பிறந்ததும் பல குடும்பங்களில் திருமணங்கள் நடைபெறும். இத்தகைய ஒரு சூழலில் இயேசுவும் அன்னை மரியாவும் கலந்து கொண்ட ஒரு திருமண விழா இன்றைய நற்செய்தியாக நம்மை அடைந்துள்ளது. புனித யோவான் நற்செய்தியில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ள கானா திருமண விழாவின் அறிமுக இறைவாக்கியம் இதோ. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2, இறைவசனம் 1. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். பொதுவாக எந்த ஒரு கதையிலோ வரலாற்றிலோ ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தும் வேளையில் அவரை பற்றிய பல விவரங்கள் வழங்கப்படும். இயேசுவின் வாழ்வில் மிக முக்கிய பங்காற்றிய மரியாவை புனித யோவான் தன் நற்செய்தியில் முதலாக அறிமுகம் செய்யும் போது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் என்ற எளிய சொற்களில் அன்னையை அறிமுகம் செய்து வைக்கிறார். அந்த தாயின் பெயரை கூட அவர் பதிவு செய்யாமல் இயேசுவின் தாய் என்ற அடைமொழியை மட்டுமே பயன்படுத்தியுள்ளார். கத்தோலிக்க பாரம்பரியத்தில் மரியாவின் கன்னிமை, தாய்மை என்ற 2 அம்சங்கள் கொண்டாடப்படுகின்றன. இவற்றில் மரியாவின் கன்னிமையை சுட்டிக்காட்டும் நிகழ்வுகளை நற்செய்தியாளர்கள் மத்தேயுவும் லூக்காவும் கூறியுள்ளனர். மரியாவின் தாய்மையை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளை யோவான் குறிப்பிட்டுள்ளார். யோவான் நற்செய்தியில் 2 நிகழ்வுகளில் மட்டுமே இயேசுவின் தாய் இடம்பெறுகிறார். ஒன்று கானா திருமணம், மற்றொன்று கல்வாரி மலை நிகழ்வுகள். தன் பணிவாழ்வின் துவக்கத்தில் கானா திருமணத்தில் இயேசு முதல் அரும் அடையாளத்தை செய்தபோது இயேசுவின் தாய் அங்கு இருந்தார். அது மட்டுமல்ல, அந்த அரும் அடையாளத்தை இயேசு செய்வதற்கு அவரே தூண்டுதலாகவும் இருந்தார். அதே வண்ணம் தன் பணிவாழ்வின் இறுதியில் கல்வாரி மலை மீது சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருந்த போது சிலுவை அருகில் இயேசுவின் தாய் நின்று கொண்டிருந்தார். அன்னை மரியாவின் பிரசன்னம் அற்புதங்கள் நடைபெற தூண்டுதலாகவும் துன்ப வேளைகளில் ஆறுதல் தரும் அருமருந்தாகவும் உள்ளது என்பதை இவ்விரு நிகழ்வுகள் வழியே நற்செய்தியாளர் யோவான் நமக்கு உணர்த்துகிறார். கானா திருமணத்திற்கு திரும்புவோம். திருமணம் என்றாலே பலவிதமான பலமான ஏற்பாடுகள் செய்யப்படும். என்னதான் கவனமாக ஏற்பாடுகள் செய்தாலும் திருமணங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறைகள் எழத்தான் செய்யும். திருமண வைபவங்களில் பெரும்பாலும் சாப்பாட்டு நேரங்களில் தான் குறைகள் கண்டுபிடிக்கப்படும், பிரச்சனைகள் வெடிக்கும். கானாவில் நடந்த திருமணத்திலும் சாப்பாட்டு விடயத்தில்தான் குறை ஏற்பட்டது. யூதர்களின் திருமணங்களில் திராட்சை ரசம் தீர்ந்து போவதென்பது பெரிய மான பிரச்சனை. குறையை கண்டதும் அதை தீர்க்க நினைக்கிறார். தன் மகனிடம் கூறுகிறார். அன்னை மரியா தன் மகனிடம் இந்த குறையை எடுத்துரைத்த அழகை நற்செய்தியாளர் யோவான் இவ்வாறு பதிவு செய்துள்ளார். யோவான் அதிகாரம் 2, இறைவசனம் 3. திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். மரியாவின் இந்த கூற்றை அழகான ஒரு ஜெபம் என்று பல இறையியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். ரசம் தீர்ந்துவிட்டது என்பது யதார்த்தமான ஒரு கூற்று. அதை எப்படி ஜெபம் என்று சொல்வது என்று ஒரு சிலர் தயங்கலாம். இது ஓர் அழகிய ஜெபம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ரசம் தீர்ந்துவிட்டது என்று இயேசுவிடம் சிம்பிளாக சொன்ன மரியன்னை பின்னர் பணியாளர்களை பார்த்து இன்னும் சிம்பிளாக அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அகன்றார். அதன் பின் அந்த தாயை பற்றி எவ்வித கூற்றும் இல்லை. இன்றைய நற்செய்தியில் தன் மகன் புதுமை ஆற்றும் போது
அருகில் நின்று இது என் மகன் என்று அனைவரிடமும் அறிமுகம் செய்து அங்கு எழும் பிரமிப்பில் மகிழ்வில் தனக்கும் பங்கு உண்டு என்பதை நிலைநாட்டும் எண்ணங்கள் அன்னை மரியாவிடம் எழவில்லை. இதுதான் அன்னை மரியாவின் அழகு. இதுவே அவரது இலக்கணம். குறைகள் உருவானதும் வந்து நிற்கும் அன்னை மரியா அவரது பரிந்துரையால் புதுமைகள் நிகழும் வேளையில் அந்த புகழில் பங்கேற்காமல் மறைந்து விடுவார். இயேசு தன்னை சுற்றிலும் பார்த்தார். அவர்கள் நின்று கொண்டிருந்த முற்றத்தில் கை கால் கழுவுவதற்கு வைக்கப்பட்டிருந்த 6 தொட்டிகளை கண்ட இயேசு பணியாளரிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். விருந்துக்கு வருவோர் கைகளையும் கால்களையும் கழுவ அந்த தண்ணீர் பயன்படுத்தப்படும். அதை யாரும் குடிப்பதில்லை. அந்த தொட்டிகளில் தண்ணீரை நிரப்பச் சொன்னார் இயேசு. இயேசு சொன்னதை கேட்ட பணியாளர்களுக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி, கொஞ்சம் எரிச்சலும் இருந்திருக்கும். பந்தியில் பரிமாற திராட்சை ரசம் இல்லை என்று அலைமோதிக் கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு கட்டளையை இயேசு தருவார் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அதே நேரம் இயேசு சொன்ன கட்டளையில் ஒலித்த ஒரு தனிப்பட்ட அதிகாரம் அவர்கள் மனதில் ஏதோ ஒரு வகை நம்பிக்கையை தந்தது. தாயின் தாலாட்டு குரலில் கட்டுண்டு நம்பிக்கையோடு கண்ணுறங்கும் குழந்தையைப் போல் இயேசுவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் தொட்டிகளை நிரப்ப ஆரம்பித்தனர். அங்கு என்ன நடந்தது என்பதை இன்றைய நற்செய்தி இவ்வாறு கூறியுள்ளது. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 7-9 முடிய. இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர் இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. பணியாளர்கள் தொட்டியில் ஊற்றியது தண்ணீர். ஆனால் அதை அவர்கள் மொண்டு எடுத்து சென்றபோது அது ரசமாக மாறியிருந்தது. எப்போது எப்படி இந்த புதுமை நடந்தது? வழக்கமாக இயேசுவின் சொல்லோ செயலோ புதுமைகளை நிகழ்த்தும். ஆனால் இந்த புதுமை நடந்தபோது அப்படி தனிப்பட்ட வகையில் இயேசு எதையும் சொல்லவில்லை, செய்யவும் இல்லை. தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொடுங்கள் என்றார். இவ்விரு கூற்றுகளுக்கும் இடையே நீர் நிரப்பப்பட்ட தொட்டிகள் மீது அவர் கரங்களை நீட்டியதாகவோ வேறு எதுவும் சொன்னதாகவோ நற்செய்தியில் ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இயேசுவின் இந்த இரு கூற்றுகளுக்கும் இடையே யோவான் ஒரு அழகிய வாக்கியத்தை இணைத்துள்ளார். இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று இயேசு சொன்னதும் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். இதுதான் அந்த பொருள் நிறைந்த வாக்கியம். எப்போது அந்த பணியாளர்கள் அத்தொட்டிகளை விளிம்பு வரை நிரப்பினார்களோ அப்போது அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிய புதுமை நிகழ்ந்தது என்று நாம் கூற முடியும். இயேசு சொல்லியதை கேட்டு குழப்பத்தோடும் கோபத்தோடும் பணியாளர்கள் செயல்பட்டிருந்தால் தொட்டிகளை அரைகுறையாய் நிரப்பியிருப்பார்கள். ஆனால் யோவான் தெளிவாக கூறியுள்ளார், அவர்கள் அத்தொட்டிகளை விளிம்பு வரை நிரப்பினார்கள் என்று. அப்படியெனில் அந்த பணியாளர்களின் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இந்த உள்ள மாற்றம்தான் தண்ணீரையும் ரசமாக மாற்றியது. தங்கள் அதிர்ச்சி, தயக்கம், எரிச்சல் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு அவர்கள் தாங்கள் செய்யும் செயலை முழுமையாக செய்த அந்த நேரத்தில் அவர்கள் ஊற்றிய தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. முழுமையான ஈடுபாட்டுடன் செய்யும் ஒவ்வொரு செயலும் மனநிறைவை தருவதோடு வாழ்வில் பல அற்புதமான மாற்றங்களையும் உருவாக்கும். புத்தாண்டின் துவக்கத்தில் இப்புதுமையின் வழியே இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நாம் பயில்வது பயனளிக்கும். இறுதியாக இந்நாட்களில் திருமண உறவில் இணையும் மணமக்கள் வாழ்வில் அன்னை மரியாவும் இயேசுவும் பங்கேற்கவும், அந்த அன்னையின் பரிந்துரையால் மணமக்கள் வாழ்வில் இறைவன் அற்புதங்களை ஆற்றவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம்.